மூதாட்டியின் உதட்டை கடித்த வாலிபர் பரபரப்பான சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த வக்கனம்பட்டி பகுதியைச் சேர்ந்த மதியழகன் மனைவி ஜெயசுந்தரி. இவருக்கு 64 வயதாகுது. இவர் சமோசா தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலையும் செஞ்சு வந்திருக்காங்க. நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க இது போன்ற நியூஸை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த நிலையில் மூதாட்டி ஜெயசுந்தரி இன்று வேலைக்கு செல்வதற்காக ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையம் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது விஷ்ணு என்கிற 36 வயதான வாலிபர் திடீரென ஓடி வந்து மூதாட்டியின் உதட்டை கடித்து துப்பியுள்ளார். மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டதை அடுத்து அக்கம் பக்கத்தினர் விஷ்ணுவை பிடித்து தர்ம அடி கொடுத்து ஜோலார்பேட்டை போலீசாரிடம் ஒப்படைச்சிருக்காங்க. பின்னர் மூதாட்டி ஜெயசுந்தரியை மீட்ட பொதுமக்கள் அவரை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்த முதற்கட்ட விசாரணையில விஷ்ணு பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் என்பது தெரிய வந்திருக்கு. மேலும் பொதுமக்கள் தாக்கியதில் காயமடைந்த விஷ்ணுவை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கும் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அவரை ஜோலார்பேட்டை காவல் நிலைய போலீசார் சென்றிருக்காங்க. மூதாட்டியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட வாலிபரால் ஜோலார்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.